ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி ஈகோலாம் தூக்கி எறிஞ்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, விராட் கோலி ரோஹித் கிட்ட ஐடியா கேட்டிருக்காரு. இப்போ அடுத்தது ஆர்சிபி மற்றும் மும்பை 2 அணியும் பலப்பரீட்சை நடத்த போகிறாங்க. சிஎஸ்கே மும்பை மேட்ச் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமோ, அதே மாதிரி ஆர்சிபி மும்பை மேட்சும் செம இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, 2 பெரிய தலைகள், ஒரு புறம் விராட் கோலி, இன்னொரு புறம் ரோஹித் சர்மா, இவங்க 2 பேரும் மோதுற காரணத்தினால இந்த மேட்சும் செம விறுவிறுப்பாக போகும். அந்த வகையில் இந்த சீசனில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட போக போக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தொடர்ந்து சொதப்பி வந்துட்டாங்க. ஒரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஈசாலா கப் நமதே அப்படிங்கிற மாதிரி தான் உள்ளே வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொதப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சீசன்லையும் இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில தான் ஆர்சிபி இருக்காங்க. 9வது இடத்துல இருக்காங்க. மும்பை கொஞ்சம் முன்னாடி 8வது இடத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல விராட் கோலி இந்த சீசன்ல அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பட் டீம் ஜெயிக்க வைக்கணும். எப்பெல்லாம் விராட் கோலி செஞ்சுரி போறாரோ, ஹாஃப் செஞ்சுரி போறாரோ, நல்லா ஆடுறாரோ, அப்பெல்லாம் டீம் தோத்து போயிருது. அப்போ டீம் தோத்து போய் விராட் கோலி தனிப்பட்ட முறையில் சாதனை பண்ணி அது எந்த விதத்திலையும் பலன் கொடுக்காதுன்னு அவரே சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சூழல்ல தான் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே விராட் கோலி வந்திருக்காரு. அதில் ரோஹித் சர்மா கிட்ட நீண்ட நேரம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பேசிட்டு இருந்திருக்காரு. இப்போ கோலியோட கேப்டன்சி சரியில்லைன்னு தான் டூப்ளசிஸ்ட்டை கொடுத்தாங்க. கோலியை விட ரொம்ப மோசமாக டூப்ளசிஸ் கேப்டன்சி பண்ணுறாரு. அதனால திரும்ப கோலியை கேப்டனாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. கோலியும் நல்லா தான் ஆடி வந்துட்டு இருக்காரு. அப்போ டீமை லீட் பண்ணுறது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் கூட நீண்ட நேரம் விராட் கோலி பேசிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா பேட்டிங் பற்றி கண்டிப்பாக அவர் பேச மாட்டார். ஏன்னா நல்ல ஃபார்மில் தான் கோலி இப்போ இருக்காரு. அப்போ கேப்டன்சி பற்றி, டீமை ஜெயிக்க வைக்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈகோலாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரோஹித் கூட நீண்ட நேரம் விராட் கோலி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. நன்றி.